ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸை பார்க்க போறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கான முதல் கேள்வி என்னன்றத பார்த்தலாம். இன்னைக்கான முதல் கேள்வி, சேவிங் அவர் ஸ்ட்ரிப்ஸ் என்ற பிரச்சாரத்தினை தொடங்கிய ஊடக நிறுவனம் எது? சேவிங் அவர் ஸ்ட்ரைப்ஸ் என்ற பிரச்சாரத்தினை தொடங்கிய ஊடக நிறுவனம் எது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்தரலாம். ஆப்ஷன் ஏ டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் பி தி ஹிந்து, ஆப்ஷன் சி இந்தியா டைம்ஸ், ஆப்ஷன் டி என்டிடிவி. இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னன்றதை பார்த்தரலாம். முதல் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ டைம்ஸ் ஆஃப் இந்தியா. அடுத்ததா இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இந்த ஆண்டு தேசிய கல்வி நிறுவனங்கள் தரவரிசை கட்டமைப்பின் பட்டியலில் இடம்பெற்ற முதல் 100 கல்லூரிகளில் தமிழ்நாட்டை சேர்த்த எத்தனை கல்லூரிகள் இடம்பெற்றுள்ளன? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்தரலாம். ஆப்ஷன் ஏ 45, ஆப்ஷன் பி 65, ஆப்ஷன் சி 22, கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி 35. இந்த ஆண்டு தேசிய கல்வி நிறுவனங்கள் தரவரிசை கட்டமைப்பின் பட்டியலில் இடம்பெற்ற முதல் 100 கல்லூரிகளில் தமிழ்நாட்டை சேர்ந்த எத்தனை கல்லூரிகள் இடம்பெற்றுள்ளன? சரியான பதில் 35 கல்லூரிகள். அடுத்ததா இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்த்தரலாம். 2022ஆம் நிதியாண்டில் முறைசார் வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் முதலிடம் பெற்ற மாநிலம் எது? 2022ஆம் நிதியாண்டில் முறைசார் வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் முதலிடம் பெற்ற மாநிலம் எது? கேள்விக்கான சரியான பதில் கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்தரலாம். ஆப்ஷன் ஏ கர்நாடகா, ஆப்ஷன் பி தமிழ்நாடு, ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. அடுத்ததா இன்னைக்கான 4வது கேள்வி, உலக அளவிலான கச்சா எஃகு உற்பத்தியில் உலக அளவிலான கச்சா எஃகு உற்பத்தியில் 2வது இடத்தில் உள்ள நாடு எது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ ஜப்பான், ஆப்ஷன் பி இந்தியா, ஆப்ஷன் சி அமெரிக்கா, ஆப்ஷன் டி சீனா. இன்னைக்கான 4வது கேள்வி. கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்த்தரலாம். உலகளவிலான கச்சா எஃகு உற்பத்தியில் 2வது இடத்தில் உள்ள நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி இந்தியா. அடுத்ததா இன்னைக்கான 5வது கேள்வி என்னன்றதை பார்த்தரலாம். ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழான 100% பயன் வழங்கீட்டினை கொண்ட மாநிலம் எது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ குஜராத், ஆப்ஷன் பி பீகார், ஆப்ஷன் சி ஹரியானா, கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி தெலுங்கானா. 5வது கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழான 100% பயன் வழங்கீட்டினை கொண்ட மாநிலம் எது? கேள்விக்கான சரியான பதில்
ஆப்ஷன் பி பீகார். அடுத்ததா இன்னைக்கான 6வது கேள்வி என்னன்றத பார்க்கலாம். 2023ஆம் ஆண்டு ஜூனியர் மகளிர் ஹாக்கி ஆசிய கோப்பையினை வென்ற அணி எது? 2023ஆம் ஆண்டு ஜூனியர் மகளிர் ஹாக்கி ஆசிய கோப்பையினை வென்ற அணி எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி ஜப்பான், ஆப்ஷன் சி நியூசிலாந்து, கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி தென் கொரியா. கேள்வியை இன்னொரு முறை பார்க்கலாம். 2023ஆம் ஆண்டு ஜூனியர் மகளிர் ஹாக்கி ஆசிய கோப்பையினை வென்ற அணி எது? சரியான பதில் இந்தியா. அடுத்ததா இன்னைக்கான 7வது கேள்வி. கேள்வி என்னன்றத பார்க்கலாம். கரி இஷாத் மாம்பழம் எங்கு பெருமளவில் விளைவிக்கப்படுகிறது? கரி இஷாத் மாம்பழம் எங்கு பெருமளவில் விளைவிக்கப்படுகிறது? எந்த மாநிலத்தில் பெருமளவில் விளைவிக்கப்படுகிறது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ கர்நாடகா, ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் சி தெலுங்கானா, ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். கரி இஷாத் மாம்பழம் எங்கு பெருமளவில் விளைவிக்கப்படுகிறது? கேள்விக்கான சரியான பதில் கர்நாடகா. அடுத்ததா இன்னைக்கான 8வது கேள்வி என்னன்றத பார்க்கலாம். உலகிலேயே 3வது மிகப்பெரிய எண்ணெய் நுகர்வோர் மற்றும் இறக்குமதியாளர் நாடாக திகழ்வது எது? உலகிலேயே 3வது மிகப்பெரிய எண்ணெய் நுகர்வோர் மற்றும் இறக்குமதியாளர் நாடாக திகழ்வது எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, ஆப்ஷன் பி ரஷ்யா, ஆப்ஷன் சி இந்தியா, ஆப்ஷன் டி சீனா. கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி இந்தியா. அடுத்ததா இன்னைக்கான 9வது கேள்வி. இன்னைக்கான 9வது கேள்வி. தேசிய புள்ளியியல் தினமானது யாருடைய பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் அனுசரிக்கப்படுகிறது? தேசிய புள்ளியியல் தினமானது யாருடைய பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் அனுசரிக்கப்படுகிறது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ சமரேந்திரநாத் ராய், ஆப்ஷன் பி ஜெயந்தகுமார் கோஷ், ஆப்ஷன் சி ராஜ் சந்திர போஸ், ஆப்ஷன் டி மகான் மகாலனாபிஸ். கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி மகாலனாபிஸ். அடுத்ததா இன்னைக்கான 10வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். தாவூதி பொஹாரா சமூகம் எப்பகுதியில் தோன்றியதாக அறியப்படுகிறது? தாவூதி போஹ்ரா சமூகம் எப்பகுதியில் தோன்றியதாக அறியப்படுகிறது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பாகிஸ்தான், ஆப்ஷன் பி சிரியா, ஆப்ஷன் சி ஈரான், ஆப்ஷன் டி எகிப்து. கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம்.
இன்னைக்கான கடைசி கேள்வி 10வது கேள்வி. தாவூதி போஹரா சமூகம் எப்பகுதியில் தோன்றியதாக அறியப்படுகிறது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி, எகிப்து.